என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. காலையில் தான் இதை செய்ய வேண்டும், மாலையிலும் செய்ய வேண்டும், மதியமும் செய்ய வேண்டும். ஆனால் காலையில் செய்தால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம், நம் வேலைகளை தங்கு தடையின்றி செய்து கொண்டே போகலாம். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்று ஜஸ்வந்த் 6ஆம் வகுப்பு ஜாய் யோகாசன பள்ளியிலிருந்து வந்திருக்கிறான். பழனியிலிருந்து வந்திருக்கிறான். இப்பொழுது அவனை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் 5 ஆசனங்களை செய்ய போகிறான். சித்தாசனம், அர்த்த உத்திய பத்மாசனம், சக்கராசனம், ஏக தண்டாசனம், கன்னபீடாசனம். என் அருமை சீடரே, நீங்கள் இந்த ஆசனங்களை இந்த வரிசையாக செய்ய ஆரம்பிங்கள். சரசாசனம், அர்த்த புத்திர பத்ராசனம், சக்கராசனம், ஏகதண்டாசனம், கன்னபீடாசனம். மாணவர்களுக்கு சிரசாசனம் மிக மிக அவசியம். விடிய விடிய டீயை போட்டு வச்சுக்கிட்டு குடிச்சுட்டு ஆசனம் செய்வாங்க பிள்ளைகள். ஆனால் மறதி என்பது அவளை விடாது. இதே இங்கே கை விட, இங்கே விட, தலையை உன் மூஞ்சி தெரியாது, இப்படி திரும்ப. சிரசாசனம் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிலாக்ஸ். சக்கராசனம் நின்று கொண்டே செய்கிறான், அதான் பார்க்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் நம்ம படுத்து தான் செய்யணும். நின்று கொண்டு செய்வது என்பது படுத்து நல்ல பழகிய பின்பு அதுக்கப்புறம் செய்யணும். முதுகெலும்பை விளைக்க விளைக்க நம்முடைய ஆரோக்கியம் அதிகமாவதோடு ஓல்டேஜ் தள்ளி போடப்படும். சீக்கிரமாக வரக்கூடிய இந்த முதுமை கொஞ்சம் தள்ளி போடப்படும். சக்கராசனம். அதுக்கப்புறம் ஏக தண்டாசனம். முனிவர்கள் தான் இந்த ஆசனத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இவன் காலை வைத்திருக்கிறான். முனிவர்கள் தண்டத்தை வைத்திருப்பார்கள். முனிவர்கள் கையில் ஒரு கட்டை இருக்கும், அது காலுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அதை காலுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரியான ஆசனங்களை செய்வாங்க. இவன் அந்த தண்டத்துக்கு மேலே காலே வச்சுருக்கான். அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஏக தண்டாசனம். கன்னபீடாசனம்.
காதுக்குரிய ஆசனம். காதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் போயிடும். பல்வேறுபட்ட ஆசனங்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து விடுவான். அவ்வளவு அற்புதமான திறமை கொண்டானவன். ஆகவே நாம் குறுகிய காலத்தில் எவ்வளோ ஆசனங்களை செய்ய முடியுமோ அவ்வளோ ஆசனங்களை செய்தாலே போதுமானது. பள்ளி லீவு நாட்களில் எல்லா ஆசனங்களையும் நாம் பழகலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி தங்களது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.